إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளும் வழிகேடு அத்தனை வழிகேடும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபி தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக, அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது இருக்குகின்றதிலேயே பயங்கரமான பொருளாதார குற்றம் வட்டிதான் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்பது மிக பொருத்தமாகவும் காலத்தின் தேவையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். வட்டியோடு சம்பந்தப்பட்ட தொடர்புபட்ட எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது, ஹராம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி என்ற டாபிக் எங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கவே கூடாது. வட்டியோடு நேரடியாக தொடர்பட்டதாகவோ அல்லது வட்டியின் சாயலோ எம்முடைய பொருளாதாரத்தில் கலக்கக்கூடாது. வட்டி நேரடியாக குர்ஆனில் நிறைய வசனங்களின் மூலம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். வட்டியின் சாயல் கூட பட்டுவிடக்கூடாது, தூசு கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்கு ஹதீஸிலே சான்று இருக்கிறது. சொல்வார்கள், நாரோடு சேர்ந்த பூ மணக்கும் என்பார்கள். அதே மாதிரி இந்த வட்டியோடு சேர்ந்த அல்லது கலந்த வாசம்படுகிற மாதிரி அதுவும் வட்டியாக மாறிவிடும் என்பதில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் சிலர் வட்டி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் உலக விவகாரங்களில் என்ன ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், என்ன ஒரு அபிவிருத்தியாக இருக்கட்டும், அதற்கான ஒரு தனி வகுப்பு எடுத்துக்கொள்வது, அனுபவம் நிறைந்தவர்களை தேடி தேடி போய் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, ட்ரைனிங் பயிற்சி போன்று எடுத்துக்கொள்வது, ஆனால் மறுமையில் என்னுடைய வாழ்வில் தோற்று விடுவேன் என்பதற்காக, மறுமையில் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதற்காக என்னுடைய இந்த பொருளாதாரத்தில் குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்த்து நான் செய்கிற இந்த காரியம் சரியா, நான் செய்கிற இந்த காரியம் தவறா என்பதை புரிந்து கொள்ளாமலே சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்வார்கள், ஆழம் அறியாமல் காலை விடாதே என்பார்கள். இது வெறும் உலக விவகாரங்களுக்கு மட்டுமல்ல, மறுமையும் சிந்தனைப்பட்டு அந்த ஆழம் தெரியாமல் காலை விட்டு விடக்கூடாது. ஹராம் ஹலால் எது என்பதை தெரிந்து கொண்டுதான் எது செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும்.
இன்னும் சிலர் இந்த வட்டியை எப்படி நினைக்கிறோம் என்றால் ஒரு பொய் சொல்கிற மாதிரி, கோல் புறம் பேசுகிற மாதிரி, ஒரு 100 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்தில் 75 கிராமை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நினைக்கிறார்கள். இந்த வட்டியினுடைய விபரீதத்தை, பயங்கரத்தை நானும் நீங்களும் சரியாக குர்ஆன் சுன்னா ஒளியில் தெரிந்து கொண்டோமேயானால் ஷிர்க்குக்கு பயப்படுகிற மாதிரி, குஃபுருக்கு பயப்படுகிற மாதிரி இந்த வட்டியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வோம், பயப்பட வேண்டும். எனவே தான் இஸ்லாம் சொல்கிறது, இருக்குகிற பாவங்களிலேயே பயங்கரமான பொருளாதார பாவம் என்றால் அது வட்டி தான் என்று சொல்கிறது. சரி, இந்த வட்டி பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சூரத்துல் பக்கரா உங்களுக்கு தெரியும், 2வது அத்தியாயம். அந்த மாடி என்கிற அந்த 2வது அத்தியாயத்தின் 275வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் இந்த உலகத்தில் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. நாளை மறுமையில் ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவர்களை போன்று ஏன் எழுப்பப்படுவார்கள் என்றால், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போது வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதான், எந்த வித்தியாசமும் இல்லை. வியாபாரம் என்றால் என்ன செய்கிறோம்? ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு விற்று விடுகிறோம். வட்டி என்ன செய்கிறோம் என்றால் 10 ரூபாய் கொடுத்து 11 ரூபாய் வாங்குகிறோம். இதுதான் வட்டி. எனவே வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று நினைத்துக் கொண்டு என்று சொன்னதன் காரணமாக, அப்படி நடந்ததன் காரணமாகத்தான் மறுமையில் அவர்கள் ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 11 ரூபாய்க்கு விற்குகிற இந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். 10 ரூபாய் கொடுத்து 11 ரூபாய் வாங்குகிற இந்த வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வட்டியும் வியாபாரமும் ஒன்றல்ல. இன்றைக்கு ஒரு பொருளை விற்குகிறீர்கள், இன்றைக்கு ஒரு பொருளை நீங்கள் விற்றால் ஒரு 5000 ரூபாய் லாபம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் விற்றவரிடத்திலே போய், போன மாதம் உங்களுக்கு ஒரு பொருளை, இந்த பொருளை விற்றேன், அதற்கு 5000 ரூபாய் எனக்கு லாபம் இருந்தது, இந்த மாதம் ஒரு 5000 ரூபாய் லாபம் தாருங்கள் என்று கேட்பீர்களா? நாம் அப்படித்தான் வியாபாரம் செய்கிறோமா? ஆனால் வட்டி என்ன செய்கிறோம்? 1000 ரூபாய், 10,000 ரூபாய், லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு மீட்டர் வட்டி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை கொடுத்து விட்டு இந்த மாசம் ஒரு தொகையை எடுத்துக் கொள்கிறோம். அதே 1 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 10,000 ரூபாயோ 1000 ரூபாயோ வட்டியை வாங்குகிறோம். எனவேதான் இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா. இந்த அறிவுரைகள்லாம் வந்ததற்கு பின்னால் மறுமையில் ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவர்களாக எழுப்புவீர்கள் என்று இந்த பயங்கரமான தடைகள் இஸ்லாத்திலே இருக்கிறது என்று சொல்லி, ஒருவர் வட்டி தொழிலை செய்தவர், வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை செய்தவர், வட்டியோடு கலந்த கொடுக்கல் வாங்கலை செய்தவர், அதோடு நிறுத்தி கொண்டால் அதோடு முடிவடைந்து விடுகிறது. ஃபலஹு மா ஸலஃப், அவருடைய அசல் பொருளாதாரம் அவர் எது அவரிடத்தில் இருக்கிறதோ அது அவருக்குரியது. வ அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அந்த தவறுக்காக, இதுவரை செய்த அந்த தப்புக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் மன்னித்துக் கொள்ளுவான், அது அல்லாஹ்வின் பக்கம் உள்ளது என்று சொல்லிவிட்டு, வமன் ஆத, பழைய குருடி கதவ துரடி என்று மீண்டும் அந்த வட்டியோடு கலந்த அல்லது வட்டி தொழில் அல்லது வட்டியோடு கலந்த கொடுக்கல் வாங்கல் இதோடு சம்பந்தப்பட்டு தான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் சம்பாதிப்பேன் என்றால் அவருக்கு சொல்கிறான், ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் பயங்கரமான ஒரு முத்திரை குத்துகிறான். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அபூ ஜஹில் எப்படி நரகத்திற்கு போனால் திரும்ப வர முடியாதோ,
ஷைபா உத்துபா எப்படி நரகத்திலிருந்து மீண்டு வர முடியாதோ அதே மாதிரி இந்த வட்டியோடு கடந்த கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்தை செய்தவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் பக்கராவின் 275வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே இது ஒரு பயங்கரமான குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க்குக்கு எப்படி நிரந்தர நரகமோ, இணை வைத்தலுக்கு எப்படி நிரந்தர நரகமோ, குஃபுருக்கு எப்படி நிரந்தர நரகமோ, அதே மாதிரி இந்த வட்டிக்கும் நிரந்தர நரகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம தொழுகிற தொழுகைக்கு, நம்ம நோக்குகிற நோன்புக்கு, நம்ம செய்கிற இதர நல்லாமல்களுக்கு, நம்ம செய்கிற சமூக பணிகளுக்கு, நம்ம செய்கிற திக்ருக்கு தஸ்பீஹுக்கு எந்த மார்க்ஸும் கிடைக்காது. நிரந்தர நரகம் என்று வந்துவிட்டால் அதற்கு பின்னால் என்ன அமல் செய்து என்ன லாபம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? ஒரு விஷம் மாதிரி என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இந்த வட்டியை எந்த லிஸ்டிலே அல்லாஹ் சேர்க்கிறான் என்று பாருங்கள். ஷிர்க்குக்கு நிரந்தர நரகம். ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வும் பிள்ளையை தருவான், அல்லாஹ்வும் நோயை குணப்படுத்துவான், இவரும் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களும் நோயை குணப்படுத்துவார், இவரும் பிள்ளையை தருவார், இவரும் என்னுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுவார் என்று நம்பினால் செயல்பட்டால் அது ஷிர்க். அல்லாஹ்வும் செய்வான், இவரும் செய்வார், அல்லாஹ்வுடைய இடத்தில் ஒருவரை வைத்து பார்ப்பது ஷிர்க். இதுக்கு நிரந்தர நரகம். குஃபுருக்கும் நிரந்தர நரகம் இருக்கிறது. இறை நிராகரிப்பு, நாஸ்தீகம் பேசுகிற நாஸ்தீக கொள்கை உடையவர்களும் நிரந்தர நரகவாதிகள். அதே ஒரு லிஸ்டில் தான் அல்லாஹ் சேர்க்கிறான். ஒருவரை கொலை செய்வது, என்னை கொலை செய்தவராக இருக்கட்டும், மற்றவரை யாரை அநியாயமாக கொலை செய்வது, முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவரை கொலை செய்தாலும் அவருக்கும் நிரந்தர நரகம். அதற்காக கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காதர மாறி அவன் இனவாதம் கக்கினான், அவன் துவேஷம் பேசினான், அவன் சமூகத்தை இப்படி செய்தான் என்பதற்காக அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று குண்டு வைப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அந்த மரண தண்டனையும் சரி, அந்த கொலைக்கு கொலை என்கிற தண்டனையை ஒரு அரசு நிறைவேற்ற வேண்டும். கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காதர் மாதிரி அவர்கள் இந்த பணியை செய்யக்கூடாது. எனவே கொலைக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி தற்கொலைக்கும் நிரந்தர நரகம் தான். ஒரு யுத்தத்திலே ஒருவர் ஷஹீதாகுவார், அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் இவர் நரகவாதி என்று. அந்த காயங்களின் வேதனை வலி தாங்க முடியாமல் அவர் அம்பை கீழே வைத்துவிட்டு அதிலே தன்னை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுவார். அவரை நரகவாதி என்பார்கள் ரசூலுல்லாஹ். தற்கொலைக்கும் நிரந்தர நரகம் இருக்கிறது. எனவே இந்த லிஸ்டிலே தான் அல்லாஹ் கொண்டு போய் இந்த வட்டியையும் சேர்த்திருக்கிறான். எனவே வட்டியோடு சேர்ந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, வட்டியோடு சேர்ந்த கலந்த கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஹராம், நிரந்தர நரகத்தை எங்களை கொண்டு சேர்த்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 276வது வசனம், சூரா அல் பக்கராவின் 276வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். இந்த வட்டியோடு கலந்த கொடுக்கல் வாங்கல், வட்டியோடு கலந்த சாயல்பட்ட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லது வட்டி தொழில், இதை எதற்காக செய்கிறான் என்றால் வட்டியினால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். என்னிடத்திலே இருக்கிற ஒரு 10 லட்சம் காசுக்கு வட்டி கொடுத்து சம்பாதித்துக் கொண்டிருந்தால் மாதம் கணக்கு நாட்கள் உருண்டோடுகிற போது சில நாட்களிலேயே ஒரு 20 லட்சம் ஆகிவிடும் என்று அவன் கனவு காணுகிறான், மனப்பால் குடிக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான் யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை நான் அழிப்பேன் என்று சொல்கிறான். வயுர்பி ஸதகாத், சதக்கா கொடுப்பதை, தர்மம் செய்வதை உதவியாக, கடனாக, ஜக்காத்தாக, தர்மமாக, ஜக்காத்தாக தேவை உடையவர்களுக்கு கொடுப்பதை நான் வளர்ப்பேன் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம், நன்றி கெட்ட எந்த மனிதனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்றுதான் 276வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். ஒரு நன்றி கெட்ட செயல்தான் இது. ஒருவனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த பொருளாதாரத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? சதக்காவாக, ஜக்காத்தாக, கடனாக, உதவியாக
இப்படி அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்கு உனக்கு பொருளாதாரத்தை தந்தால் அந்த பொருளாதாரத்தையே நீ அதிகப்படுத்துவதற்காக வட்டிக்கு கொடுத்து, நாள் வட்டி, மீட்டர் வட்டி என்று அந்த வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிற அந்த ஈனச் செயலை, அட்டை உங்களுடைய இரத்தங்களை உறிஞ்சி கொடுக்கிற மாதிரி அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருளாதாரத்தையும் எடுத்து பாருங்கள். நீங்க அங்கே இங்கே எல்லாம் போக தேவையில்லை. இந்த மடிக்கே வித்தியாலயத்தில் இருக்கிற ஒரு 5 பணக்காரர்களை எடுத்து பாருங்கள். இந்த 5 பணக்காரர்களும் ஒரு வட்டத்துக்குள் வரவே மாட்டார்கள். 5 பெரிய பணக்காரர்களை எடுத்து பாருங்கள். அந்த 5 பேரும் படித்தவர்கள். அதனால் அவர்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறார்கள் என்றால் 5 பேருமே படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த 5 பேருமே சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, நல்லா சிரமம் பாராமல் நன்ற முயற்சி செய்து உழைப்பவர்கள். அதனால் அவருக்கு பொருளாதாரத்தில் இருக்கிறதா என்றால் அப்படியும் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைத்திருக்காது. இந்த 5 பேருமே நல்ல அனுபவசாலிகள். அதனால் அவர்களுடைய தலையை பீத்துக் கொண்டு அவரிடத்திலே பொருளாதாரம் சேமித்திருக்கிறார்கள் என்று அந்த வட்டத்துக்குள்ளும் வரமாட்டார்கள். இந்த 5 பேருமே குடும்ப பரம்பரை பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால் அந்த 5 பேரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அப்படியும் வரமாட்டார்கள். வாப்பா, வாப்பாட வாப்பா, அப்பா என்று அவன் பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார். இந்த ஊரையே அவரையாக இருந்திருக்கும். இன்று சோற்றுக்கு வழி இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை பார்ப்போம். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? நான் நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு விரித்து கொடுப்பேன் என்றான் பொருளாதாரத்தை. அப்ப ஒருவருக்கு பொருளாதாரத்தை தந்தால், அள்ளி தந்திருந்தால் அதற்கு நீங்கள் என்ன நன்றி கடன் செய்ய வேண்டும்? அடுத்தவனுக்கு உதவி செய்கிற அந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த காசையை எடுத்து வட்டிக்கு கொடுத்து அட்டை மாதிரி சமூகத்தினுடைய இரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு, அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சூரத்துல் பக்கரா அதே 2வது அத்தியாயம் 278வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வட்டியை யார் சாப்பிடுகிறார்களோ, இந்த வட்டி தொழிலை யார் செய்கிறார்களோ, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தோடு யார் கலந்திருக்கிறார்களோ, வட்டியை மோகமாக கொண்டு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஈமான் இல்லை என்பதற்கான ஒரு அடையாளமாக இஸ்லாம் சொல்கிறது. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். இறை விசுவாசிகளே, நீங்கள் வட்டியாக செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, நீங்கள் உங்களுடைய வட்டி தொழிலை இன்றோடு விட்டுவிடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, விசுவாசம், மறுமை இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், மஹ்ஷர் இருக்கிறது, கபர் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற இந்த விசுவாசம் உங்களுடைய உள்ளங்களில் இருந்தால் வட்டியாக சல்லி காசு எடுத்து விடாதீர்கள். இவ்வளவு பயங்கரமானது என்பதை இன்று புரிந்து கொண்டால், அல்லாஹ் இந்த வசனங்களில் இப்படி பயங்கரமாக சொல்கிறான் என்பதை தெரிந்து கொண்டால் அசலை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் கொடுத்து இருக்கிறீர்களா, 10 லட்சமாக அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். வட்டியாக சல்லி காசு வாங்காதீர்கள். 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறீர்களா, அந்த 10,000 ரூபாயை மட்டும் திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். சல்லி காசு வட்டியாக எடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். எனவே ஈமான் இருப்பது என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த வட்டியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டாலும், எத்தனை நபிமொழிகளை சொல்லி எச்சரிக்கை செய்தாலும், இந்த வியாபாரத்தில் அல்லது இந்த ஒரு பொருளாதார முதலீட்டின் காரணமாக அதிக லாபம் பெறலாம், எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டுக்குள் ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அதையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால், இந்த வட்டி தொழில் இருந்து அதோடு கலந்த எந்த வியாபாரத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று நான் உறுதியாக அதில் இருந்தால், அடுத்து சொல்கிற அந்த வசனம் தான் பயங்கரமான ஒரு வசனம். இது சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 279வது வசனம். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. இனிமேலும் இந்த வட்டி தொழிலை விடுவதாக நான் இல்லை, இதிலிருந்து விலகிக் கொள்வதாக நான் இல்லை. எத்தனை அறிவுரைகளுக்கு பின்னாலும் அதில் ருசி கண்ட பூனை
அடுப்பங்கரையை போய் நாடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அதை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று அந்த வியாபாரத்தோடு தொடர்பட்டிருந்தால் அல்லாஹ் உங்களை கூவி அளிக்கிறான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் யுத்தத்திற்கு ரெடியாகுங்கள். வசனத்தின் பயங்கரத்தை பாருங்கள். சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 279வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு ரெடியாகுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்வதற்கு ரெடியாகுங்கள். உக்ரைனோடு, ரஷ்யாவோடு, ஈரானோடு, இஸ்ரேலோடு யுத்தம் செய்வதற்கு உங்களை அழைக்கவில்லை. அவர்களுடைய அயன்டோமாக இருக்கட்டும், மெர்காவா டேங்காக இருக்கட்டும், கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகளாக இருக்கட்டும், எல்லாம் தூசி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் மெசேஜ்கள், நியூஸ்கள், செய்திகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு ரெடியாகுங்கள் என்று அல்லாஹ் கூவி அழைக்கவில்லை. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு ரெடியாகுங்கள் என்று இந்த வட்டியோடு தொடர்புபட்ட, வட்டியோடு கலந்த வியாபாரம் செய்கிற, வட்டிக்கு கொடுக்குகிற அல்லது எடுக்குகிற, அதோடு சாயம்பட்ட அந்த வியாபாரத்தை செய்கிற அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கடுமையான வசனங்கள் இருந்தும் கூட இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அதில் மூழ்கி இருக்கிறதோ என்று அச்சப்படுகிற மாதிரி நிலைமை முற்றி போயிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அதற்கென சில கோட்டு போட்டு டை கட்டி படித்த பண்டிதர்களை எல்லாம் நாகரிகமாக இங்கிலீஷிலே பேசுகிறவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று ஒரு மேனேஜரிடத்திலே கெஞ்ச வேண்டி இருக்கும். எனக்கு வட்டி போட்டு தாருங்கள், எனக்கு லீசிங் போட்டு தாருங்கள், எனக்கு இன்சூரன்ஸ் செஞ்சு தாருங்கள் என்று கெஞ்ச வேண்டி இருக்கும். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? இன்று அவர்களே எங்களுடைய வீடுகளுக்கு வந்து பெண்களையும் இதுக்குள்ள ஆளாக்கி கொண்டு அவர்களுக்கும் சின்ன சின்ன பொருள்களை கொடுத்து கொண்டு அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்குகிற ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே என்னிடத்திலே 10 லட்சம் இருந்தால் 10 லட்சத்துக்கு பெறுமதியான வாகனத்தை தான் நான் ஓட வேண்டும். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை வைத்துக் கொண்டு அவுடியை நான் ஓட வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்க கூடாது. மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் அவனோடு யுத்தம் செய்வதற்கு சமமான ஒரு பாவமாக அறிவித்ததற்கு பின்னாலும் ஏன் அதிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஇன் துபுத்தும் ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும், இந்த இறை வசனங்களுக்கு பின்னால் நீங்கள் திருந்திக் கொண்டீர்களேயானால் உங்களுடைய அசல் உங்களுக்கு இருக்கிறது. 10 லட்சத்தை கொடுத்தால் 10 லட்சத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். லா துலுலமூன லா தலலிமூன, நீங்கள் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம். வலா துலுலமூன், உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்டி இறைச்சி சாப்பிடுவதை பண்டி இறைச்சி பன்றி என்று ஒரு காலத்தில் இந்த மிம்பர்களில் பள்ளிவாசலுக்குள் கூட சொல்லக்கூடாது. அவ்வளவு கடுமையான ஒரு எலர்ஜிக்கான, ஒரு அசிங்கமான, கேட்க முடியாத ஒரு வார்த்தையாகத்தான் இது இருக்கும். எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பண்டி இறைச்சி சாப்பிட்டால் அதற்காக நிரந்தர நரகம் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ உங்களால் காட்ட முடியாது. அதற்காக பண்டி இறைச்சி சாப்பிடுவதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசவில்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பண்டி இறைச்சி ஒரு முஸ்லீம் எப்படி வெறுப்பானோ அதை விட பல கோடி முறை, பல லட்சம் முறை, பல மடங்குகள் அதை விட இந்த வட்டியை வெறுக்க வேண்டும். நீங்கள் இப்படி உங்களுடைய பாசையில் அல்லது எங்களுக்கு புரிகிற பாசையில் சொல்வதானால், நாங்கள் ரோட்டிலே போகிற போது எங்களை டிராபிக் போலீஸ் பிடிக்கிறான். பிடித்துக் கொண்டிருக்கிற போது என்னிடத்திலே ஹெல்மெட் இல்லை அல்லது லைசன் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை. அதற்காக நான் அவன் நிப்பாட்டுகிற போது நிப்பாட்டாமல் ஓடி விடுகிறேன். இதற்கு என்ன தண்டனை செய்வான்? பிடித்தால் என்ன செய்வான்? பயந்து ஓடிவிட்டான். என்னிடத்திலே ஹெல்மெட் இல்லை என்பதற்காக, லைட் இல்லை என்பதற்காக, லைசன் இல்லை என்பதற்காக ஓடி இருக்கிறார். உனக்கு அடிக்க வேண்டிய தடையை அடித்து விட்டு உங்களை ஒரு வேலை விட்டு விடுவான். அதுவே அந்த போலீஸ்காரன் பிடிக்குகிற போது கத்தியை எடுத்து குத்த செல்லு கொண்டு என்னிடத்தில் லைசன் கேட்பாயா, என்னிடத்திலே ஹெல்மெட் கேட்பாயா என்று அவனை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த வட்டியை அல்லாஹு தஆலா விவரித்து காட்டுகிறான். அல்லாஹ் ஒன்றை தடை செய்து விட்டால் அது சட்ட, நோன்பு பிடிக்கவில்லை என்றால் சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள், தொழவில்லை என்றால் சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள்,
இப்படி ஒன்று நீங்கள் இந்த வட்டியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் அல்லது அதோடு கலந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கலோடு நீங்கள் இருந்தால் அதற்காக நீங்கள் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிற அளவுக்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு படுமோசமான ஒரு தவறு என்பதை புரிந்து கொண்டு இந்த வட்டி தொழிலோடு சம்பந்தப்படுகிற அல்லது கலக்குகிற வாசம் படுகிற மாதிரி உள்ள எல்லா பொருளாதாரத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 35 நிமிடத்துக்குள் அத்தனையும் உலகத்தில் இருக்கிற எல்லா வட்டியோடு சம்பந்தப்பட்ட எல்லா லிஸ்டுகளையும் போட முடியாது. எனவே இது இந்த ஜும்ஆவில் இருந்து நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், எல்லா மற்ற செயல்களையும் எப்படி தேடி பார்த்து உரசி பார்த்து இது ஹராமா ஹலாலா, இது நல்லதா கெட்டதா, இது அனுமதி இருக்கிறதா அனுமதி இல்லையா என்று எப்படி தேடுகிறோமோ அதை விட பல மடங்கு இந்த வியாபாரம் செய்கிற போது தேட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். நான் இந்த வட்டியிலே தெரிந்தும் தெரியாமலும் சிக்கி இருக்கிறேனா மாட்டி இருக்கிறேனா என்பதை புரிந்து கொண்டு அதை சரியாக புரிந்து கொண்டு இஸ்லாமிய பேர் இருக்கிறது என்பதற்காக அல்லது இஸ்லாமிய வங்கி என்பதற்காக அதை நாடி செல்கிற அந்த அவல நிலையில் இருந்து நாங்கள் எங்களை மீட்டுக் கொண்டு சரியான குர்ஆன் சுன்னா ஒளியில் குர்ஆன் சுன்னாவில் உரசி பார்த்தாலும் அது வட்டி இல்லை என்று தெளிவாக தெரிந்தால் மட்டும் அதை நாடுவதும், இல்லை என்றால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, பண்டியை வெறுப்பதை விட 1000 மடங்கு வெறுத்து அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிற ஒரு படுமோசமான தவறு என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகிய ஒரு சமுதாயமாக நாங்கள் விலக வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அப்படி விலகி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நாளை மறுமையில் வெற்றி பெற்ற அந்த நல்லோர்களான அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இன்றைய ஜும்ஆவின் முதலாவது உரையில் இருக்குகின்ற குற்றங்களிலேயே பயங்கரமான பொருளாதார குற்றம் வட்டிதான் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். அதிலும் குர்ஆனில் குறிப்பாக சூரா அல் பக்கராவிலேயே நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் 1-2 வசனங்கள் தான் வட்டியை பற்றி குர்ஆனில் கூடுதலாக இருக்கும். இந்த 1-2 வசனங்கள் எங்களுக்கு மிக போதுமானதாகும். ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் இது போதுமானதாகவும் அதன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க கூடாது என்பதற்கு ஒரு நல்ல உணர்வூட்டுவர மாதிரியும் இருக்கும் என்று நினைக்கிறேன். தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி, திக்ரை பற்றி, தஸ்பீகை பற்றி குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கும். 100 வசனங்கள் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்வதை விட ஒரே ஒரு வசனம் நெஞ்சில் அந்த தலையில் அடிக்குகிற மாதிரி அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு சமமானது, ரெடியாகுங்கள் என்று கூப்பிடுவது என்பது பயங்கரமான ஒரு வசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு வசனமாக இருந்தாலும் அதனுடைய பயங்கரத்தை புரிந்து கொண்டு இதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே வட்டி நேரடியாகவே ஹராம் என்பதற்கு குர்ஆனில் தெளிவான சான்றுகள் இருக்கிறது. அதனுடைய சாயல்கள் கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு, வட்டி எடுப்பவனையும் வட்டி கொடுப்பவனையும், இந்த வட்டி கொடுப்பவன் இருக்கிற காரணத்தினால் தான் வட்டி எடுக்குகிறவனும் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எனவே ரெண்டுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹி வ காலஹும் ஸவாஉன். வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஃபிக்குகிறார்கள். லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சஃபித்தார்கள், பதுவா செய்கிறார்கள், லஅனத்து செய்கிறார்கள். ஆக்கில ரிபா, வட்டி சாப்பிடுகிறவன், வ மூக்கிலஹு, அந்த வட்டி எடுப்பவன் கொடுப்பவன், அந்த வட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுகின்ற 2 பேர் அவர்களையும், அதே மாதிரி வட்டிக்காக சாட்சி நிற்குகிற இவர்கள் அனைவருமே பாவத்தில் சமமானவர்கள். ஒன்று கூடுதல் குறைவு என்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. இதான் வட்டியினுடைய சாயலையும் ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள்.
எனவே இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் வியாபாரத்தையும் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்யவே கூடாது என்பதில் மிக உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலும் சொன்னது மாதிரி இந்த குறுகிய ஒரு நேரத்துக்குள் இருக்கிற எல்லா வட்டிகளையும் அதனுடைய பெயர்களை பட்டியல் போட்டு பேச முடியாது, சொல்ல முடியாது. எனவே இந்த சுருக்கமான குர்ஆனிய வசனங்களும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நாம் செய்கிற எங்களுடைய வியாபாரத்தை, நாங்கள் செய்கிற எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்த்து இது வட்டியா இல்லையா என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை தெளிவாக ஹலால் என்று மட்டும் இருந்தால் மட்டும்தான் அதை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹராம் என்று தெரிந்தால் அதன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க கூடாது. அதனால் எவ்வளவு பெரிய மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அளவு எங்களுக்கு வருமானம் வந்தாலும் சரி, அது எங்களை மறுமையுடைய என்னுடைய வறுமை வாழ்வை அது நாசமாக்கிவிடும் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குறைந்த ஒரு கொஞ்ச சொற்ப கால இந்த 60-70க்கு இடைப்பட்ட இந்த காலத்துக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு சிந்தனையில் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம் அனுமதித்த முறைப்படிதான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், அப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனங்கள் போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் அதன் பக்கம் தலை வைத்து கூட படுக்காத அளவுக்கு எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நல்லவர்களாக, சாலிஹீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அதன் பக்கம் தலை வைத்து கூட படுக்காத நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.